ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். நான் ஏற்கனவே அர்ஜுனனின் தீர்ப்பு அப்படின்ற நாவல்லேருந்து 5 பாகம் சொல்லியிருக்கேன். இது 6வது பாகம். அவந்திகா அந்த பெரியவர்களை கவனித்துவிட்டு வேறு இடம் நோக்கி போக அர்ஜுன் அவளிடம் வந்தான். அலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றான். அவந்திகாவும் நின்று அவனை திரும்பி பார்க்க அர்ஜுன் அவள் அருகில் சென்று அவளையே பார்த்து கேட்க வந்ததையே மறந்து, உங்கள் பேர் என்ன, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று ஏதோ உளர ஆரம்பித்தான். என்ன, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் என்று பதிலுக்கு அவந்திகாவும் கேட்டாள். அப்போது அந்த பக்கம் வந்த வார்டன், என்ன சார், உங்கள் விசாரணையை முடிச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் கிளம்பலையா என்று கேட்டார். அப்போது திகைத்த அவந்திகா, விசாரணையா, என்ன விசாரணை என்று பயந்து கொண்டே அர்ஜுனனை பார்த்தாள். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நல்ல வேலை வந்து ஞாபகப்படுத்துனீங்க. அதுக்குள்ளே இவங்கக்கிட்ட நான் ஏதாவது வளரி அடியே வாங்கியிருப்பேன் என்று கூறினான் அர்ஜுன். அவந்திகா ஒன்றும் புரியாமல் அர்ஜுனனை பார்க்க, ஹலோ, என் பெயர் அர்ஜுன், கிரைம் பிரான்ச் ஆஃபீஸராக வேலை செய்கிறேன் என்று கூறி கையை நீட்டினான் அவந்திகாவிடம். அவந்திகா பதிலுக்கு 2 கைகளும் எடுத்து கும்பிட்டாள். வணக்கம் சார், நீங்கள் வேற யாரையோ விசாரிக்க வந்து இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்றாள் அவந்திகா. கையை நீட்டிய அர்ஜுன் பிறகு அந்த கையை மடக்கி கொண்டு, இல்லை, நான் உங்களைத்தான் விசாரிக்க வந்தேன். இன்னைக்கு காலையில் எஸ்ஆர் மெடிக்கல் கடையில் போய் நீங்கள் மருந்து வாங்கும் போது தானே சில மர்ம மனிதர்கள் உள்ளே வந்து ஒருவனை வெட்டி சாய்த்தார்கள் என்று அர்ஜுன் கேட்க, அவந்திகாவும் பயந்து கொண்டே, இல்லை சார், இல்லை, நான் அதில் யாரோட முகத்தையும் பார்க்கலை, எனக்கு எதுவுமே தெரியாது என்றாள். பொய் சொல்கிறீங்க என்றான் அர்ஜுன். இல்லை சார், நான் உண்மையை தான் சொல்கிறேன் என்று அழுதாள். இருங்க, இப்போ எதுக்கு அழறீங்க? ஏன்னா யாரையாவது பார்த்தீங்களா என்று நான் உங்களை கேட்கவே இல்லை. ஆனால் நீங்களே அந்த கும்பலில் யாரோ ஒருவரோட முகத்தை பார்த்துருக்கீங்க. அதனால தான் யாரோட முகத்தையும் பார்க்கலன்னு பொய் சொல்கிறீங்க என்று கூறினான் அர்ஜுன். அவந்திகாவும் பயந்து போய் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். இங்கே பாருங்க, பயப்படாதீங்க. கொலை செய்யப்பட்டவன் சாதாரண ஆள் இல்லை, ஒரு முக்கியமான கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவன். அவனை கொன்னவங்களை மட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னா தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தைரியமாக உண்மையை சொல்லுங்க. நீங்கள் பார்த்த அந்த கொலைக்காரனை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்று கேட்டான் அர்ஜுன். அவந்திகா இல்லை என்று தலையாட்டினாள். இதுவாது உண்மையா இல்லை பொய் சொல்கிறீங்களா என்று மறுபடியும் கேட்டான் அர்ஜுன். இல்லை சார், உண்மையை தான் சொல்கிறேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் அவன் அந்த வெட்டப்பட்ட ஆள்கிட்ட இப்போ புரியுதா, என்கிட்ட மோதினா என்ன ஆகும்னு அப்படின்னு சொன்னான். அதை மட்டும்தான் நான் கேட்டேன் என்றாள் அவந்திகா. அர்ஜுன் மேலும் அவந்திகாவிடம் சில கேள்விகள் கேட்டுவிட்டு, சரி, நீங்கள் சொன்னதை வச்சு நான் விசாரிக்க போகிறேன். எனக்கு சந்தேகப்படுறவங்களை உங்ககிட்ட கூட்டிக்கிட்டு போய் உங்களை அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவேன். அந்த சந்தேகப்பட்ட நபர்களிடையே அந்த கொலைக்காரனை நீங்கள் அடையாளம் காட்டுவீங்களா என்று கேட்டான் அர்ஜுன். அவந்திகாவும் மெதுவாக தலையாட்டினாள். பிறகு அர்ஜுன் அங்கே இருந்து திரும்பும் வரை அவளை திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். அதன் பிறகு சமீபத்தில்
அந்த வெட்டப்பட்ட நபரின் மீது கோபம் கொண்ட அனைத்து நபர்களையும் விசாரித்து கொண்டே வந்தான். மறுநாள் ஒரு குறிப்பிட்ட 5 நபர்களின் மீது அவனுக்கு சந்தேகம் வந்தது. அவர்கள் அனைவரையும் அழைத்து விசாரிக்க, அந்த நபர்களும் எங்களுக்கும் அந்த கொலைப்பட்ட நபருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாதிட்டார்கள். பிறகு அவர்கள் மறு விசாரணை பண்ணும் வரை இங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு அர்ஜுன் முதியோர் இல்லத்துக்கு சென்றான். அவந்திகா வந்து விட்டார்களா என்று கேட்க, சார் நான் இங்கே தான் இருக்கேன் என்று எதிரில் வந்து நின்றாள் அவந்திகா. நேற்று பார்த்ததை விட அவளின் முகம் இன்று புது பொலிவுடன் காணப்பட்டது போல் அர்ஜுனனுக்கு தோன்றியது. சரி, என் கூட வாங்க. அந்த கொலைக்காரன் அந்த நான் சந்தேகப்பட்ட நபர்களில் இருக்கானான்னு பார்த்து சொல்லுங்க என்று அவந்திகாவை வெளியே அழைத்து கொண்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் அர்ஜுன். பைக்கா? வேண்டாம் சார், நான் ஆட்டோவில் வரேன். யாராவது பார்த்துட்டாங்கன்னா எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் என்றாள் அவந்திகா. அதெல்லாம் எதுவும் ஆகாது. தேவையில்லாமல் எதுக்கு ஆட்டோக்கு காசு வேஸ்ட் பண்ணுறீங்க? என்னோட வண்டியில் ஏறுங்க என்றான் அர்ஜுன். பரவாயில்ல சார், என் கை காசு போட்டே நான் ஆட்டோவில் வரேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு தர வேண்டாம் என்று அவந்திகா வெளியே சென்று ஆட்டோவை தேடினாள். அட இருமா, உனக்கு என் கூட வண்டியில் வர பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. அதுக்காக என்னை நீ இப்படியெல்லாம் இன்சல்ட் பண்ணாத, சரியா என்று கூறி தன் வண்டியை அங்கேயே ஓரமாக நிறுத்திவிட்டு ஆட்டோவை அர்ஜுனனே அழைத்தான். ஆட்டோ பக்கத்தில் வந்ததும், உள்ளே போய் உட்காருங்க. இதுலையாவது உங்கள் பக்கத்தில் நான் உட்காரட்டுமா, இல்லை டிரைவரை எழுப்பி விட்டுட்டு நானே ஆட்டோ ஓட்டணுமா என்றான் அர்ஜுன். இல்லை சார், பரவாயில்ல, நீங்கள் என் பக்கத்தில் உட்காருங்க என்று சீட்டின் ஓரம் தள்ளி அமர்ந்தாள். தேங்க்ஸ் என்று கூறி உள்ளே சென்று அவள் அருகில் அமர்ந்தான் அர்ஜுன். ஆட்டோ டிரைவரிடம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போ என்று கூறினான். போகும்போது, சார் நீங்கள் பார்த்து நீங்கள் என்கிட்ட சாதாரணமாகவே பேசலாம், வாங்க போங்க மரியாதையெல்லாம் வேண்டாம் என்றாள் அவந்திகா. தேங்க்ஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறினான் அர்ஜுன். பிறகு அவர்கள் இருவரும் கமிஷனர் ஆஃபீஸ் அலுவலகத்திற்குள் சென்றார்கள். அங்கே இருந்த நபர்களை நிற்க வைத்து அவந்திகாவிடம் காட்டினான். அவளும் அதில் இருந்த ஒவ்வொருவராக அனைவரையும் பார்த்துவிட்டு, இவர்களில் நான் பார்த்த நபர் யாருமே இல்லை என்று தலையாட்டினாள். என்ன, நல்லா பார்த்து சொல்லுங்க என்று கேட்டான் அர்ஜுன். இல்லை சார், இவங்களில் நான் பார்த்த அந்த ஆள் யாருமே இல்லை என்று கூறினாள் அவந்திகா. சரி வா, உன்னை மறுபடியும் கூட்டிகிட்டு போய் ஆசிரமத்திலே விட்டு விடுகிறேன் என்றான் அர்ஜுன். பரவாயில்ல சார், நானே தனியாக போயிடுவேன் என்றாள் அவந்திகா. உனக்காக இல்லைம்மா, என் பைக் அங்கே நிறுத்தி இருக்கேன்ல, அதனை எடுக்கத்தான் நானும் உன் கூட ஆட்டோவிலே வரேன் என்று கூறி இருவரும் ஆட்டோவில் சென்று அமர்ந்தார்கள். அர்ஜுனன் அங்கிருந்த போலீஸ்காரர்களிடம் அவர்களை திரும்ப கூப்பிடுகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிடு என்று கூறினான். ஆட்டோ ஒரு வட்டம் அடித்து திரும்பும்போது அவந்திகா, சார் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க என்றாள். ஏன், என்னாச்சு, ஏன் ஆட்டோவை நிறுத்த சொல்கிற என்று கேட்டான் அர்ஜுன். சார், அங்கே ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கானே, அவனைத்தான் நான் பார்த்தேன் என்று கூறி கையை நீட்டி காட்டினாள். அங்கே இருந்த நபர்களில் ஒருவனிடம் ஒருவன் பேசி கொண்டிருந்தான். அந்த நபரையா நீ சொல்கிற என்று அர்ஜுன் கேட்க, ஆமாம் சார், அந்த நபரைத்தான் நான்
மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தேன். அவன்தான் அந்த குறிப்பிட்ட ஆளை வெட்டினான் என்று அவந்திகா கூறினார். அர்ஜுனனும், சரி, நீ ஆட்டோவில் ஆசிரமத்துக்கு போ, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி ஆட்டோ டிரைவரிடம் பத்திரமாக கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுவிடுங்கள் என்று கூறி பணத்தினை தந்தான். பிறகு அவந்திகா காட்டிய நபரை நோக்கி வந்து கொண்டிருந்த அர்ஜுனனை பார்த்ததும் அந்த நபர் பயந்து போய் வேகமாக ஓட ஆரம்பித்தான். அர்ஜுனனும் விடவில்லை. அவனை துரத்தி கொண்டே சென்று பிடித்து அடிக்க ஆரம்பித்தான். இத்துடன் நான் இந்த 6ஆம் பாகத்தை முடித்து கொள்கின்றேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.